எஸ்வி சிவா எடிட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் எஸ்வி சிவா எடிட்ஸ். என் பேர் வந்து சிவா. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைக்கு பர்த்டே, அதுக்கு தான் நம்ம பேனர் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எடிட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Picsart ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ரோஸ் கலரு ப்ளஸ் ஐக்கான் அது மாதிரி இருக்கும். அதை குத்துக்கோங்க. அதை குத்த அப்புறமா இந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். அது டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம 1:1 இந்த ஸ்கொயரில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எந்த இதுவும் மாற்றலை. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுங்கிறத செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளர்ரை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறத போகிறேன். இப்போ இந்த 2 இமேஜை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்து இந்த மாதிரி நான் பெருசாக ஃபுல்லாகவே நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்து பின்னாடி அந்த ஃபோட்டோவையும் இதே மாதிரி பெருசாகிட்டு சைடில் 2 லேயர் மாதிரி இருக்கும். அதை மூடம் குத்திங்கன்னா பின்னாடி போயிடும். இந்த மாதிரி குத்துது. இந்த மாதிரி கரெக்டாக அந்த கழுத்துக்கிட்ட சின்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எரேஸுங்கிறத பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் எரேஸுங்கிறத பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் அந்த 3 இமேஜை நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை நான் 3 டவுன் கொடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோப்புக்கும் மேலே கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அடுத்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதை இந்த மூலையில் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மூலையில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஷேடோங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜ் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் ஷேடோங்கிறத கொடுக்குறது. அதனால் நான் ஷேடோங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்த இந்த இமேஜ் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு மூடம் கொடுத்தீங்கன்னா கடைசியில் போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டிங்கிறத லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அடுத்து நான் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதில் தலை அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ரோஸ் கலர் ஏற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதில் மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் ஏற்றிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபாண்ட்டை எடுத்துக்கிட்டு கலருங்கிறதுல பிளாக் கலர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதையும் அதே மாதிரி மூவ் டவுன் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னாடி போனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, இழுக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு உங்களுக்கு சைட்லேயும் இதே மாதிரி லைட்டாக நான் இழுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃபுல்லாங்கிறது வர மாதிரி இருக்கும் அந்த தலை அப்படிங்கிறது. அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஓவர்லிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்குங்கிறத போங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத நான்
எழுதிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத எழுதிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே கரெக்டாக சின்னதாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒயிட் கலர்லேயே கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேனருங்கிறது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ணியிருக்கோம். இல்லை உங்கள் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோங்கிறது வைக்கலை, அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், மறக்காமல் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும்.